ஹாய் மேடம். வந்தது லேட்டு. ஹாய் பாய். எங்கடா அவங்க டிரான்ஸ்லேட்டர்? சார் டிரான்ஸ்லேட்டர் வரல சார். வரலையா? அதே ஏன்டா எப்ப சொல்ற? ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டியதானே? இப்போ சொன்னா கரெக்டா இருக்கும் தான் சார் சொன்னேன். சரி பாலடி பண்ண உடனே முன்னாடியே சொல்ல மாட்டியா? இதான் நீ ஏடி வேலை பாரு லட்சணமா? சார் சாரி சார் சொல்ல மாட்டேன் சார். காலைல தான் சார் சொன்னா பேதியா போதான் சார். டேய் நீ முன்னாடியே சொல்லியிருந்தா கூட வேற யாராவது டிரான்ஸ்லேட்டர் ரெடி பண்ணிருக்கலாம்டா. இப்போ என்ன பண்றது? அந்த அம்மாக்கு தமிழ் சுத்தமா தெரியாதா? யாரா இங்கிலீஷ்ல பேசி புரிய வைக்கிறது? சார் டைம் ஆகுது சார், சீக்கிரம் சொன்னீங்கன்னா கேமரா செட் பண்ணிடுவோம். இவன் வேற மூஞ்சிக்கு போயினா வானத்துக்கு வைப்பான் ஃப்ரேம். இவன் தான் சொல்ற மாதிரி பண்ணிட்டீங்களாடா. சார் சொல்றேன் சார், போங்க சார். ஓகே சார். டிரான்ஸ்லேட்டரும் இல்ல, இந்த அம்மா வந்ததும் லேட்டு. சார் வாட் சார்? நத்திங் மேடம், ஐம் டாக்கிங் ஹியர் மேடம். சார் நீங்களும் இங்கிலீஷ் சூப்பரா பேசுறீங்க சார். அப்படியே மேனேஜ் பண்ணி போயிடலாம் சார். சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வேற படிச்சேன்றீங்க. டேய் தேவெல்லாம் பேசாத. நானே எழுத்து குட்டி பச்சு தான் பாஸ் ஆனேன். சரி விடுங்க சார், எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் சார், பாத்துக்கலாம் சார். டேய் நான் பாத்துக்கிறேன் சார். டைம் ஆகும் சார். சீன் சொல்லுங்க சார், போயிடலாம். சரிடா மேடம். வில்லம் உங்க இனம் மொழி ஊரை கண்ணு முன்னாடி அழிக்கிறான். அதை நீங்க பார்த்து கதறீங்க. வில்லனை பார்த்து நீங்க வயிற்றுல அடிச்சுக்கிட்டு உன்னை அழிக்க ஒருத்தன் வருவான்டா அப்படின்றீங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோ பாக்குறாரு. அவ்வளவுதான் முடிச்சு. என்ன சார் ஷூட் முடிஞ்சிச்சா? போலாமா? யோ இங்க சொன்னயா ஒரு ஷாட் கூட வைக்கல, வாய் கூசாம கேக்குற. போயா. நீ ஏன்டா என் மூஞ்ச பார்த்து நிக்கிற? சொல்றா. நத்திங் மேடம். யூ கம்மிங் கிரைங் கோயிங் மேடம். ஓகே சார். என்னடா இனம் மொழி படுகொலன்னு பக்கம் பக்கமா மூச்சு முட்டை சொன்னா மூணே வாரத்துல சொல்லிட்ட. சார் நம்ம தமிழ்ல 240 எழுத்து சார். பெருசா சொல்லணும். அவங்களுக்கு 26 எழுத்து தான். சின்னதா சொன்னாலே போதும். கரெக்டா இருக்கும் சார். நீங்க போங்க சார். டைம் ஆகுதா இல்லையா? சரிடா போறேன்டா. ரோலிங் சார். மேடம் என்ன மேடம் இது? நான் என்ன சொன்ன, நீங்க என்ன மேடம் பண்றீங்க? டேய் என்னடா இது சம்மந்தமே இல்லையாடா. என்னத்தடா சொல்லி தொலைஞ்ச? சார் நான் கரெக்டா தான் சார் சொன்னேன். அந்த அம்மாக்கு நடி தெரியல சார். சும்மா என்ன போட்டு ஒண்ணுக்கிறீங்க. மேடம் வாட் மேடம்? Sir, this is what exactly you told me to act. I did it accurately. Is there any problem with this? என்ன வேண்டா? கூலிங்கா மோர் வேணுமா சார்? டேய் மோருக்கு இங்கிலீஷ்ல பம்கின்னு தெரியும். அம்முன்னு என்ன சொன்னாலும் அது மட்டும் சொல்லு. அவள் தான் நடிக்க முடியுமா சார்? டேய் அவ அவ்வளவு பெருசா சொன்னா தம்மா துண்டு சொல்ற. சார் உங்களுக்கு எத்தனை வாட்டி சார் சொல்றது? இங்கிலீஷ்ல 26 எழுத்து சார். அவங்க பெருசா சொல்லணும். நம்ம தமிழ்ல 247 எழுத்து. சின்னதா சொன்னாலே போதும் சார். என்னடா பச்சையா மாத்தி மாத்தி பேசுற? எப்பா நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நானே போனை பார்த்து சொல்லிக்கிறேன். நீ மூடி நில்லு. மேடம் ஐ அம் எக்ஸ்பிளைனிங் மேடம். The villain is destroying your village, your people. Sir, can I get a coffee? காஃபி? தம்பி மேடம் காஃபி எத்தனாப்பா? ஒரு சீனு கூட நடிக்கல. காஃபி ஒண்ணுதான் கேடு. What sir? Sir is saying what you acted and Thor and asking coffee. Not even acted a single scene and asking coffee like a Oscar winning actor. டேய் இப்போ ஒரு வார்த்தை தானடா சொன்னேன். This is how I did notice. Someone just for asking a coffee. Shall I talk to the producer about the way you treated me? மேடம் நோ மேடம். மிஸ் பாய் உள்ள வந்து கோபிடியா மேடம். டேய் வேலை கத்துறேன். நீ என்கிட்ட வந்து ஏன் வேலைக்கே உள வைக்கிறடா பாவி. No, don't act. I'll go and speak to the producer. You come and speak to him. மேடம் அந்தால கத்தார மேடம். வெயிட் மேடம். ஜோசப் நேரு நகர் ரெட்டா தெருல ஒரு திருட்டு கேஸ் விசாரிக்கணும் வா. விசாரிக்கணும்னா ஏட்ட கூட்டிட்டு போங்க சார். என்னையும் கூப்பிடுறீங்க? டேய் ஒன்னாதான்டா விசாரிக்கணும். வாடா. சார் நாங்க நகைலாம் திருடுறது இல்ல சார். நான் நகை திருட்டு தான் விசாரிக்க வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் பேசிக்கிறேன் தானே சொன்னேன். ஜோசப் நீங்க கை வச்சது பெரிய இடம். மேலத்துல இருந்து ஒரே பிரஷர். கண்ணா பின்னா நடிப்பேன். புள்ளையே பிறகாது. நகை எங்க வச்சுக்கிறேன்னு சொல்லு. குறைஞ்சபட்சம் என்ன தண்டனையோ பார்த்து வாங்கி கொடுத்துறேன். சத்தியமா நாங்க தெரியல சார். சட்டப்படி நீங்க எங்களை ஸ்டேஷன்ல வச்சு தான் சார் விசாரிக்கணும். இந்த மாதிரி இடத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து விசாரிக்க கூடாது சார். சட்டம் பேசுறியா? சொல்றா நகை எங்கடா வச்சுக்கிற? சார் 10 to 12 நாங்க படத்துக்கு போயிட்டோம் சார். அப்புறம் எப்படி சார் நகை திருடி இருக்க முடியும்? திருட்டு 10 to 12 தான் நடந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் பேசிக்கிறேன் தானே சொன்னேன். சார் அவன் சின்ன பையன் சார். அவன் ஏதோ தர்ச்சியா சொல்றான். அது உங்க கேஸோட லிங்க் ஆகுது சார். நாங்க பண்ணல, எங்களை விட்டுருங்க சார். சார் சட்டத்துல 100 குற்றவாளி கூட தப்பிக்கலாம். ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு இருக்கு சார். ஓ நீயும் சட்டம்லாம் பேசுவியா? சார் இல்ல சார். நகை எங்கன்னு சொல்றீங்களா இல்ல அடி வாங்கியா சாவறீங்களா? சார் சத்தியமா நாங்க திருட்டெல்லாம் விட்டு இப்ப பேக்கரியில வேலைக்கு போயிருக்கோம் சார். பேக்கரியில வேலை பாக்குறீங்களா? என்ன வேலை? பூந்தி எல்லாம் புடிச்சு லட்டாக்கும் சார். நீ அவர் புடிக்கிற லட்டெல்லாம் பூந்தி ஆக்கும் சார். அப்ப 4 ஃபுல்லா ஒரு லட்டியே திரும்ப பூந்தியா லட்டா மாத்தி நிக்கிறீங்க. ஆமா சார். ராஜேந்தர் அங்க ஒரு ராட பழுக்க வச்சுக்கிற எத்தனை வாங்க. சார் வேணாம் சார். உங்களுக்கு கேட பத்தி நல்லா தெரியல சார். 2 கொண்டு கொண்டதுக்கே வழி தாக்காம எத்தனை கேஸ் ஒத்துந்துக்கிறேன். இன்னைக்கு சாவர மாதிரி போட்டு அடிச்சுக்கிறீங்க. சத்தியமா நாங்க தெரியல சார். என்னைக்கும் இல்லாம நீங்க ரொம்ப தெளிவா பேசுறியாடா. அதான்டா எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா சத்தியமா நாங்க தெரியல சார். சரி போடா. சார் 8th திட்டுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துச்சு சார். சிசிடிவி எப்பறா? தெரியல மாமா. என்னடா உயிரை பார்த்தா? இது ஒண்ணா சுற்றுவான். கம்மன வந்து உட்காரு.
லோகேஷ் நேரு நகர் எட்டாத்திரல சிசிடிவி கேமரா இருக்குதா? நான் செக் பண்ணேன் இல்லையே. நேர் நகர்ல சார், காந்தி நகர் எட்டாத்திரு, அந்த பைக் திட்டி கேஸ். ஓ அந்த கேஸா? பாத்தியா ஜோசப்பே, ரொம்ப தெளிவா இருந்தாலே பிரச்சனை தான். சார் நகை என் ஃப்ரெண்டு வீட்டுல தான் சார் இருக்கு, வந்தீங்கன்னா எடுத்து குத்துறேன் சார். ஆனா என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டிய. லோகேஷ், அந்த புது பையன் ரொம்ப நாளா அக்யூஸ்ட் அடிக்க ட்ரைனிங் வேணும்னு கேட்டிருந்தான், அவனை வர சொல்லுங்க. மாமா பயப்படாத, வரது ட்ரெயினர் தான். அவன் 2 தட்டு தட்டுவான், வலிகிற மாதிரி நடிப்போம், விட்டுருவான். தம்பி நீ உனக்கு வச்சு பிராக்டிஸ் பண்ணு, நாங்க டீ சாப்பிட்டு வந்துடுறோம். All hands hoist the colors high. மாமா சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? கோல்டு டாக்டர். சாட் ஜிபிட்ல பார்த்தேன், 2 நாள்ல சரியாயிடும் தான் சொல்லிச்சு. சரி எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம்னு வந்தேன் டாக்டர். எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்றது நானா உங்ககிட்ட கேஷ் எடுப்பாடா? என்னாச்சு டாக்டர்? அப்புறம் நான் சாட் ஜிபிட்ல பார்த்தா அதையே ஊசி போட சொல்லி அதுக்கிட்டே மருந்து வாங்க வேண்டியதாடா. இங்க எதுக்குடா வந்த? இல்ல டாக்டர், சும்மா என்னடா சும்மா? இதுக்காடா MBBS படிச்சு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல டாக்டர்னு உட்கார்ந்து நிக்கிறேன். டாக்டர் சத்தியமா அதுக்கப்புறம் சாட் ஜிபிட் பார்த்து வரமாட்டேன் டாக்டர். சாரி டாக்டர். சாரிப்பா, கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். இந்த ஏஐ வந்தாலும் மனுஷன் நம்ப மாட்டானுங்கப்பா. சரி விடுப்பா. கோல்டு தானே? ஆமா டாக்டர். நார்மல் தான். ஒரு நிமிஷம் வைஃப் கால் பண்றா, பேசிக்கிடுமா? பேசுங்க டாக்டர். சொல்லுமா. ஏங்க ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, நம்ம கீதா பெரிய பொண்ணு ஆயிடலாங்க. என்னமா சொல்ற? ஆமாங்க, ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டா பண்ணுங்க. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கேஜே மண்டபம் புக் பண்ணிடலாங்க. மொத்தமா 10 லட்சம் ஆகும், என்னன்னு பாருங்க. சரி நான் பாத்துக்கிறேன், வைமா. தம்பி என்ன சொன்ன? கோல்டு தானே, நார்மல் தான் சொன்னீங்க டாக்டர். கோல்டு நார்மல் தான்ப்பா, ஆனா இந்த கிளைமேட்டுக்கு நார்மல் இல்லையே. இரு நான் திரும்ப பாக்குறேன். இந்த தான்ப்பா பிரச்சனையே. உங்க 2 லட்சம் ஃபால்ட் ஆயிட்டு இருக்குதுப்பா. டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? சிகரெட் அடிப்பியா? அதெல்லாம் அடிக்க மாட்டேன் டாக்டர். உன் ஃப்ரெண்ட்ஸுங்க அவனுங்களாம் ரெடி பண்ண டாக்டர். நினைச்சப்பா சிகரெட் அடிக்கிற அவனுக்கு கூட ஏதோ ஆக மாட்டேங்குது. ஊதி ஊதி கூட இருக்க நம்மள சா வச்சிடறானுங்க. டாக்டர் இப்ப என்ன டாக்டர் பண்றது? அது ஒண்ணும் இல்லப்பா, சின்ன ஆபரேஷன் பண்ணா சரியாயிரும். ஒரு நிமிஷம் வைஃப் கால் பண்றா, பேசிடுமா? பேசுங்க டாக்டர். சொல்லுமா. ஏங்க இப்பதாங்க கணக்கு போட்டேன், ஒரு 1000 பேர் கிட்ட வருவாங்க. கேஜே மண்டபம் பத்தாது, ஆர்கே மண்டபம் புக் பண்ணிடலாங்க. மொத்தமா 20 லட்சம் ஆகும், என்னன்னு பாருங்க. சரி நான் பாத்துக்கிறேன், வைமா. தம்பி ஏன் ஆட்ல கை வைக்கிறீங்க? அரியுதுன்னு சொன்னேன் டாக்டர். அப்படிலாம் அரிக்க கூடாதுப்பா. இரு பாக்குறேன். தம்பி உன் ஹார்ட் அரைஞ்சு கீழே இறங்கி இருக்குப்பா. என்ன டாக்டர் புதுசு புதுசா கொண்டு தூக்கி போறீங்க? தம்பி பயப்படாதப்பா, ஒண்ணும் இல்ல. 2 பக்கமும் ஆணி அடிச்சு ஆட்டு உள்ள கயிறை விட்டு மேல ஏத்தி கட்டோன்னு வச்சுக்கோ, பக்காவா நிக்கும்பா. என்ன டாக்டர் மாடியில கொடியேறி கட்டுற மாதிரி சொல்லுங்கிறீங்க? தம்பி ஒரு நிமிஷம்ப்பா, வைஃப் கால் பண்றா, பேசிட்டுமா? டாக்டர் வேணாம் டாக்டர், நீங்க போன் அட்டன் பண்ணி பேச பேச நோய் அதிகமா எடுக்குது. இது வேலை வந்து நான் ஸ்கேன் எடுத்து பாத்துறேன் டாக்டர். தம்பி என்னப்பா பேசிட்டு இருக்க? நீ ஸ்கேன் எடுக்கிற மிஷின் உள்ள போனா ரிட்டர்ன் போனமா தான்ப்பா வெளியே வருவ. பின்னாப்பா சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்க? இன்னும் 5 நிமிஷம் ஆச்சுன்னா அரேஞ்ச் நாட்டு ஆய் வழியா வெளியே வந்துருப்பா. இப்ப ஐயாமான்னு கத்துட்டு கூட நேரம் டக்கு டக்குனு பீஸ் காட்டி இல்லைன்னா உயிரே போயிடும். இருப்பா, ஏதோ அர்ஜென்ட் போல, பேசிக்கிறேன். சொல்லுமா. ஏங்க பெரிய பொண்ணோட நம்ம பொண்ணு ஜெயகீதா இல்லையாங்க, எஸ்கீதா வாங்க, மாத்தி கால் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒழுங்கா விசாரிக்க மாட்டியாடி? உன்னை வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன், வெயிட் பண்ண. தம்பி என்னாச்சு டாக்டர்? நார்மல் கோல்டு தான்ப்பா, 2 நாளா சரியா போ. யோ நான் யார் சொல்றேன்? இதனே நான் முன்னாடியே சொன்னேன். கொஞ்ச நேரத்துல லங்ஸ் கீஞ்சிச்சு, ஆட்டு இறங்கிச்சுன்னு உயிர் பேச காமிச்சியா? சரி தப்பாயிச்சு பாப்பா. 2 நாள் சுடுதண்ணி குச்சி சரியான விஷயத்துக்கு 2 வருஷம் பெட்ல படுக்க போட்டுப்பேடா பாவி. டேய் என்னடா சவுண்ட் விடுற? நானே என் பொண்ணு வயசுக்கு வரேன்னு சிறான காண்டில் இருக்கேன். கவனு பொரிய எல்லாம் ஆட்டு அனுப்புவா. யோ டேய் அந்த கத்திடுறா. யாரா சொன்ன அவனால ஜெயிக்க முடியாதுன்னு? ஒரு கோழியால எவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும்? விஞ்ஞானப்படி அவ்வளவுதான் சாத்தியம். அதோட குஞ்ச ஒரு பறந்து தூக்கிட்டு போயிட்டா தென்னை மரம் உயரத்துக்கு பறந்து பறந்து துரத்தும். கோழிக்கு குஞ்சு இருக்கா கோச்? டேய் உனக்கு இருக்காடா? என்ன கோச் சொல்றீங்க? அறிவு இருக்காடா உனக்கு? பாக்ஸிங் தான் உன் மண்டைக்கு ஏற மாட்டேன்னு பார்த்தா மோட்டிவேஷன் கூட ஏற மாட்டேன். அவன் யாழ்னியை கேட்கறான் கோச். எல்லி தானடா கேட்டான், உனக்கு 2 வாங்கி கொடுத்துட்டு டைட்டில் வாங்க வேண்டியதானே? கோச் அவன் என் யாழ்னியை கேட்கறான் கோச். உரா போன வாரம் என்னையே கேட்டான். என்ன கோச் சொல்றீங்க? ட்ரைனிங் கொடுக்க கேட்டான்டா. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் யாழ்னி மாதிரி பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் கோச். அவ பொண்ணே இல்லடா, என்ன கோச்? தேவதடா, விட்டுறாதடா அவள. ஆல்ரெடி நிறைய விட்டேன் கோச். லைஃப்ல இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம். டேய் வார்த்தையை முன்ன பின்ன போட்டு பேசாதடா, குழம்புதுடா எனக்கு. கோச் அவனை அடிக்கணும் கோச். டேய் அவன் வேலை செய்ய வந்தவன், அவனே அடிக்க போற? நான் அவனை சொல்ல கோச். சரி மேட்ச் டைம் அது, வாடா போலாம். வேற க்ளவுஸ் இருக்கா கோச்? ஏன்டா கிஸ்டியா? இல்ல கோச், காத்தே வர மாட்டேங்குது, உள்ள வேர்க்குது. உள்ள ஒரு பட்டன் இருக்கும் பாரு, அழுத்து ஏசி காத்து வரும். அப்படியா கோச்? செருப்பால் அடி பண்ணா உன்ன சண்டை செஞ்சா பிக்னிக் வந்தா காத்து வரல வரல போடா. அவனை அடிச்சிட்டல கோச். சொல்லுங்க கோச், அவனை அடிச்சிட்டல. டேய் உன் கோச் அங்க இருக்கறான்டா, அடி வாங்குன கேர்ல என்கிட்ட பேசுங்கற பட. டேய் கில்லர் பீட்ரே, அவன் கோச் கிட்ட என்னடா பேசுங்கற? இங்க வாடா. இவனும் கேர்ல இருப்பான் போல. அவன் கோச் என்னடா பேசிட்டு வர? அவனை கொன்றுவன் சொல்லிட்டு வந்த கோச். அவன் வராம இப்படி அடிக்க வராம. யாரடா ஏமாத்துற? போடா. யாழ்னி. டேய் அவள்ட்ட என்ன பேசுங்கற? டக்குனு அடடா. நடந்த இறுதிப் போட்டியில் கில்லர் பீட்டர் வென்றார், மான்கராத்தே பீட்டர் மறைந்தார். மச்சான் ஒரு உதவி, பழசெல்லாம் மனசுல வச்சு எதுவும் துரோகம் பண்ணாத மச்சான்.
ஜோசப்பே உன் மேல ஒரே கம்ப்ளைண்டா வருது. என்ன பண்ணு, நம்ம அட்டி விட்டு நீங்கிடு. மச்சான் என்னடா கையாடுறா. என்னாச்சு மச்சான்? நான் என்னடா பண்ணேன்? டேய் கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் பீரியடே வந்து அட்டெண்டன்ஸ் வாங்கிடுற, சாயங்காலம் பெல் அச்சோடனே தானே வீட்டுக்கு கிளம்பிடுற. அதை கூட விட்றா, நம்ம கூட சுத்தின்னு காலேஜுக்கு லஞ்ச் பேக்லாம் எடுத்துன்னு வரா மச்சான். அசிங்கமா இருக்குடா. பிரேக் டைம் முடியாதுக்குள்ள கிளாஸுக்கு டான்னு போயிடுறான், நோட்ஸ் எடுக்கிறான், கிளாஸ்ல சார் கேள்வி கேட்டா பதில்லாம் சொல்றான்டா. இதெல்லாம் வேலை ஆகாது, அவனை வெட்டி விடுறா. மச்சான் இதெல்லாம் இயல்பா எல்லா ஸ்டூடெண்ட்டும் பண்றதாண்டா. அதுக்கு தானே நம்ம காலேஜ் வரோம். நாம இல்ல நீ நீ பொழைக்க காலேஜ் வரவன், நாங்க பொழைக்க தெரியாம காலேஜ் வரணுங்க. இதெல்லாம் நம்ம அட்டிக்கு செட் ஆகாது. நீ கிளம்பு மச்சான் நான் சொல்லுவேன். டேய் போடா. அதான் நான் அட்டியை விட்டு நீக்கிட்டீங்களேப்பா, இப்ப எதுக்கு என்கிட்ட வரீங்க? நான் மச்சான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஜாலியா பேசுறத போய் சீரியஸா எடுத்துக்கிறியாடா? அப்படியா? நானும் ஜாலியா தான் சொல்றேன். ஒன்னும் பண்ண முடியாது, கிளம்புங்க. மச்சான் மச்சான் ப்ளீஸ்ரா, இந்த ஒரு உதவி மட்டும் பண்றா. உதவியா? என்ன உதிரிப்பூ மாதிரி ஊதி விட்டு இப்ப உதவின்ற பேர்ல உறவு கொண்டாட வரீங்களாடா? துரோகிங்களா? மச்சான் இந்த ஒரு உதவி மட்டும் பண்றா ப்ளீஸ்ரா. எங்க அப்பா அடிப்பாடுறா ப்ளீஸ்ரா. டேய் சி எதிரிடா. இப்ப என்னடா பண்ண உங்களுக்கு? மச்சான் நீ காலேஜ் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டோம். அப்படியே எங்களுக்கும் எப்படி பண்றதுன்னு சொன்னா நல்லா இருக்கும் மச்சான். டேய் இந்த பேப்பரை நாளா வச்சு கத்தி கப்பல்னு கணக்கு காட்டுவீங்களே, அந்த மாதிரி ப்ராஜெக்ட் நினைச்சியா? காலேஜ் ப்ராஜெக்ட் கஷ்டம்டா. மச்சான் மச்சான் ப்ளீஸ்ரா, இந்த ஒரு உதவி மட்டும் பண்றா. காலத்துக்கு விசுவாசமா இருப்பேன்டா, சொல்றா. சரி ரொம்ப கெஞ்சிரீங்க, சொல்றேன். கியூரியாசிட்டி வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. இவங்க எல்லாம் ஃபைனல் இயர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ராஜெக்ட் பண்ணி தராங்க. இவங்க கிட்ட ப்ராஜெக்ட் வாங்கினா எப்படி டெவலப் பண்ணணும்னு A to Z சொல்லி கொடுப்பாங்க. நம்மளே ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ண நாலேஜ் கிடைச்சிரும். ரிசர்ச் பேப்பர் பப்ளிகேஷனுக்கு end to end சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் நம்ம காலேஜ் ஃபார்மேட்லயே PPT கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பா போனா டிஸ்கவுண்டா இருக்கு. நான் அங்கதான் பண்ணேன், நீங்களும் போய் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி மச்சான். ஆனா நீங்க ஒண்ணு ஒதுக்கி ஒண்ணு எல்லாம் பண்ணல மச்சான். எங்களை விட்டு நீ போனாதான் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவோன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் மச்சான் பண்ணோம். பச்சோந்தி கூட கலர் மாற டைம் ஆகும்டா. நீங்க என்னடா டிஸ்கோ லைட் மாதிரி டக்கு டக்குன்னு கலர் மாறுறீங்க? சி போங்க மச்சான். பாலிடிக்ஸ்ன்றது சர்வீஸ் ஆண்டா. நேத்து எங்க அப்பா சொன்னாரு. என்ன மச்சான் சொல்ற? நான் இத்தனை நாள் பிசினஸ் நினைச்சிருந்தேன்டா. எங்க அப்பா ஸ்போர்ட்ஸ் என்னடா. நம்ம டீ பிஸ்கெட் பா. வச்சுங்கண்ணா. மச்சான் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்குமாடா? மச்சான் கோல்டு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாத, ஃபியூச்சரிஸ்டிக்கா சொல்றேன். தண்ணில இன்வெஸ்ட் பண்ணு. அடுத்த 30 வருஷத்துல தண்ணி பஞ்சம் வரும். அன்னைக்கு நீதான் ராஜா. என்னடா வந்து ஒரு ஹவர் ஆச்சு இன்னும் போக மாட்டானுங்க. தம்பி வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல நான் அவள் தானே. சரிப்பா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. தம்பி டீ ஆறதுக்குள்ள குச்சிருங்கப்பா, அப்புறம் நல்லா இருக்காது. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, நான் 3 பாட்டா குடிப்பேன். ஃபர்ஸ்ட் பாட்டு சூடா குடிப்பேன், செகண்ட் பாட்டு மீடியமா குடிப்பேன், தேர்ட் பாட்டு ஃபுல்லா ஆற விட்டு குடிப்பேன். இப்ப எந்த பாட்டு பாப்பா இது? செகண்ட் பாட்டு போயிடுதுண்ணே. சரிப்பா. அப்புறம் அண்ணா கடை சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் இதே எங்க ஸ்பாட் ஆக்கிடலான்னு இருக்கணும். சரிப்பா, அடிக்கடி வந்துட்டு போங்க, அப்பதான் நான் சீக்கிரம் நிறுத்தர் வர முடியும். என்னடா 2 ஹவர் ஆச்சு இன்னும் போக மாட்டானுங்க. தம்பி கஸ்டமர் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, இடம் இல்லாம வெளியே நின்று சாப்பிடுறாங்கப்பா. அப்ப எக்ஸ்ட்ரா டேபிள் சேர் வாங்கி போடுங்கண்ணா, உட்காந்து குடிக்க போறாங்க. கரெக்டுப்பா. அப்புறம் தம்பி சில பேர்லாம் ஒரு டீயை வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா டீ கடையிலே ஓட்டிடுறானுங்கப்பா. ஏந்து போவோம் அடுத்த கஸ்டமர் வருவாங்களேன்ற ஒரு சுய அறிவே இல்லப்பா. ஒரு டீயை வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டுறானுங்களா? சரி நாங்க பாருங்க ஒரு டீ ஒரு பட்டர் பிஸ்கட் வாங்கி வச்சுக்கிறோம். எங்களை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுப்பா, சொல்லவே முடியாது. மச்சான் நீ பிசினஸ் தான் பண்ண போறன்னு முடிவாயிடுச்சுன்னா என்ன நம்பி காசு கூட நான் பாத்துக்கிறேன். தம்பி நோ பிசினஸ் பேசுங்க, சொல்லிட்டு வர மாட்டீங்களா? இதென்னா ஊடாப்பா காலிங் மேல ஏத்திட்டு உள்ள வரதுக்கு. எங்க ஐடியாவை காது போட்டு நீங்க பேர் அளவலாம் பாக்குறீங்களா? டேய் இங்க 10,000 பேர் பிசினஸ் பேசிக்கிறானுங்க, 20,000 பேர் அரசியல் பேசிக்கிறானுங்க, இன்னும் 30,000 பேர் கிட்ட என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிக்கிறானுங்க. அதெல்லாம் கேட்டு பிறலாவாதனா உன் ஐடியா கேட்டு பிறலா பண்ணா? நானும் கஸ்டமர் ஆச்சுன்னு பொறுமையா பேசினா பேசுற நீ எந்திரி. இவரு ட்ரம்ப், இவரு எலான் மஸ்க், இவரு அம்பானி உட்காந்து உலக கருத்து பேசுகிறானுங்க. வேலை வெட்டி போலடா நீங்க. இப்பதான் காலேஜ் முடிச்சோம். இப்பதான் முடிச்சீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையா? எந்த வருஷம்டா? 2020. 2026 இது 6 வருஷமா வேலைக்கு போகாம தொழில் அதிபர் மாதிரி பேச்சு. போ உனக்கெல்லாம் உடல் நிலமே சரியில்லை, உலக நலத்தை பத்தி பேச்சு போ. இதுக்கப்புறம் அவங்களை எந்த டீகள்லயும் பார்க்க கூடாது. மாப்பிள வாங்க மாமா. போன் பண்ணிட்டு வரலாம் மாமா, இப்பதான் வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியே போனாங்க. போன் பண்ணிட்டு தான் மாப்பிள வந்தேன். வீட்டுல நீ இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் ஒரு 8 பாத்துட்டு போலான்னு. ஏன் மாப்பிள மாமா உன்னை பார்க்க வரக்கூடாதா? ஐயோ அப்படி இல்ல மாமா. சரி உடுப்பா, மாமா தப்பா எடுத்துக்கல. கொஞ்சம் குடிக்க தண்ணி ஏத்தணுவாப்பா. சரி மாமா. என்னங்க மாமா? அப்புறம் மாமா இப்பதான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ தூங்கினாதான் நைட்டு திரும்ப இந்த வேலைக்கு போக முடியும். கொஞ்சம் என்னன்னு பாருங்க மாமா. அப்படியா மாப்பிள? சரி வேலை எல்லாம் எப்படி போகுது? நான் மாமா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மாதிரி கேக்குறீங்க. வாரம் தான் வரீங்க, அதே வேலை தான், அதே மாதிரி தான் போகுது. சின்ன வயசுல எப்ப மாமா வேலைக்கு போவேன்னு நீ என்ன கேப்ப?
இப்ப நீயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட மாமா. இன்னும் சரி விடு மாமா, இந்த ஜென்மம் உனக்கு இப்படிதான் ஆகி போயிடுச்சு. நான் தூங்குறேன் மாமா, வேலைக்கு போனோம். நீ என்னன்னு பாரு மாமா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை மாப்பிள்ள, என் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கலான்னு இருந்தேன். என்ன பண்றது, பிறந்தது 2 பசங்களாயிடுச்சு. இருந்தாலும் இந்த காலத்துல அதெல்லாம் சகஜம் தானா? மாமா என்ன மாமா தப்பு தப்பா பேசுங்கிற? சாரி மாப்பிள்ள, காலைல சாப்பிடல, ஏதோ கேர்ல பேசிட்டேன். சரி மாமா, நீ என்னன்னு பாரு, நான் தூங்குறேன். மாப்பிள்ள இது தெரியாது உனக்கு, நேத்து சரியான சண்டை. மாமா வேட்டியை ஏத்தி கட்டினா என்ன ஆகும் தெரியும்ல? நீ ஜட்டி போல நான் படமா தெரியும். என்ன மாப்பிள்ள? ஒண்ணும் இல்ல மாமா, நீ சீக்கிரம் சொல்லு மாமா, தூங்கணும். அதான் மாப்பிள்ள சரியான சண்டை. சரி என்னான்னு வெளியே வந்து பார்த்தா நம்ம வீட்டு ஆடு 2 மாறி மாறி முட்டி இருக்குது. அதை பிரிச்சு கொடுத்துக்குள்ள பெரும்பாடாயிடுச்சு மாப்பிள்ள. சரி மாமா, நீ என்னன்னு பாரு மாமா, நான் வேலைக்கு போனோம் மாமா. என்ன மாப்பிள்ள நீ கண்ணுல தூசலா அடிக்கிற? சரி மாப்பிள்ள, அப்ப நான் கிளம்புறேன். சரி மாமா, பாத்து போங்க, நான் தூங்குறேன். என்ன மாப்பிள்ள பெட்ஷீட்ல பூ டிசைன்லாம் சூப்பரா போட்டுக்குது, எங்க வாங்கின? இல்ல மாமா, இது வேலைவாது. நானும் நாசுக்கா சொல்லிங்கிறேன், நீங்க காதுல பேசுகிறேன். வயசுக்கு மரியாதை கொடுத்தா வாரம் வாரம் வந்து தலை பண்றேன்.